அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய இருதயத்திலே அநேக நினைவுகளும் சிந்தனைகளும் தேங்கி கிடைக்கிறது. அதில் அவர்களுக்கு சமாதானத்துக்கான நினைவுகளும் இருக்கிறது, அவருடைய துயரத்தை அதிகப்படுத்துகிற நினைவுகளும் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களை கவலையுற செய்த, அவர்கள் இழந்த, அவர்கள் வேதனைப்பட்ட காரியங்களை தொடர்ந்து சிந்திப்பதன் மூலமாக, தொடர்ந்து அவர்கள் அதை பற்றியே அவர்கள் பேசுவதன் மூலமாக அன்றைய நாளுக்குரிய சமாதானத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டதான சூழலிலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற காரியம் என்னவென்று பார்த்தால், நாம் ஒரு நேர்மறையான சிந்தனைகளை நம்முடைய இருதயத்தில் வைப்பவர்களாக இருக்கிறோம். நேர்மறையான சிந்தனைகள் எப்படி நமக்கு உண்டாகிறது? இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு வாசிக்கிற அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் சென்று நம்முடைய வாயினாலே பேசும் பொழுது நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 23வது சங்கீதத்திலே 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் அதை வாயினால் அறிக்கையிட்டு பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்று மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரச் செய்து கர்த்தர் ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அருளுகிறவர்களாக இருக்கிறார். நீங்கள் தேவனால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறீர்கள்.